ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எஸ்டிடி தமிழ், அதாவது எக்ஸ்டிடி எக்ஸாம் முடிஞ்சிருந்துச்சி. அந்த எக்ஸாமில் இப்போது தமிழ் செக்ஷனில் மட்டும் எத்தனை கேள்வி நம்ம வந்து சரியாக போடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எத்தனை கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம் சரியா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சாலே ஓரளவு அந்த கட் ஆஃப் எப்படி அமையுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால் நான் இப்போ அடுத்த 5 செக்ஷனும் எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து எஸ்டிடி தமிழ் மட்டும் நம்ம எத்தனை போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து தகுதி தேர்வுக்குள்ளே அந்த இது. இப்போ நம்ம எஸ்டிடி தமிழ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரு பாருங்கள். உடுக்கையில் பெரியது சிறியது, இது உங்களுக்கு வந்து இசைக்கருவிகளில் உள்ள கொஸ்டின்னு. இப்போ கையில் வச்சு எடுக்கிறது குடுகுடுப்பைங்கிறத ஒரு யூகம் பண்ணி கூட நீங்கள் போடலாம். அப்போ குடுகுடுப்பை இருக்கிற ஒரே செக்ஷன் வந்து சிறியது வந்து நம்மளுக்கு வந்து குடுகுடுப்பை, அந்த சிறியதுக்கு நேராக குடுகுடுப்பை தான் இருக்குது. நம்மளுக்கும் தெரியும் குடுகுடுப்பை சின்னதுன்னு. அப்போ பி நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி ஆன்சர் பண்ண முடியும். அழகிய ஏல முடிஞ்சால் பெயரச்ச விகுதி, இதுவும் பண்ண முடியும். 2 இந்த வேற்றுமை வினைகள் என்ன 6 ஒரு ஐயாளுக்கும் இன்னது கண். இதில் வந்து உரிமை பொருளில் வர்றது வந்து நம்மளுக்கு வந்து 6ஆம் வேற்றுமை தான். ராமனது வில் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க புக்கில். இதுவும் நம்ம வந்து ஓரளவு எழுதலாம். இதையும் நம்ம எழுதியிருக்கலாம். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் போகலாம். 3 கொஸ்டினுமே நம்ம எழுதலாங்க. அதே மாதிரி சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணு, இது வந்து ஃபஸ்ட்டு பாடத்தில் சுறாமீன் தாக்கியதனால் வரக்கூடியது வந்து நற்றினைனும், இது வந்து நம்ம வந்து போரில் வந்து இது பண்ணி அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய வெள்ளூசியை வச்சு நம்ம வந்து தைச்சாங்க அந்த புண்ணை வந்து அப்படிங்கிறத வந்து பதிற்று பற்றுன்னு பார்த்துருப்பா. 2 இது இருக்கும். 2 தான் குழப்பம். அந்த 2ஐயும் நீங்கள் பிரித்து படிச்சிருந்தீங்கன்னா இதையுமே ஆன்சர் பண்ணலாம். இது ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் போகலாங்க. சூடிய பூ சூடர்க்க, இது வந்து வண்ணதாசன், ஜானகிராமன், நாஞ்சில் நாடம், நசோகமித்திரன். இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். ஏன்னா இது எல்லாமே இந்த கட்டத்துக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் நிறுத்தி படித்தா தான் இது ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த ஒரு கேள்வி வேணால் நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் வேணால் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது நாஞ்சில் நாடா, இந்த ஒரு கேள்வி மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதேமாதிரி அடுத்த கேள்விக்கு போகலாம். புயலிலே ஒரு தோணி வந்து நம்ம வந்து எழுத முடியும். ஈஸி தான், அது ஈஸி தான். புலமைந்த தமிழர்கள் எழுதலாம். இந்த பூத்தலின் பூவாமை நன்றுங்கிறது நீதிநெறி விளக்குங்கிறது ரொம்ப யுகத்தில் வேணால் போடலாமே தவிர இதுவும் ஒரு டஃப்பான கொஸ்டின் தான். ஈஸி கிடையாது இது. அதனால் இதுவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதுவும் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். 2 கொஸ்டின்னு. அடுத்த கேள்வி போகலாம். தலைத்து ஓங்கி வளர்ந்து பொழிந்து, இது ஆக்சுவலாக பொழிந்து தான் ஆன்சரு. ஓங்கி வரலாம் எக்ஸாம் கொஸ்டினில். ஏன்னா ஓங்கி ஏன் வரலான்னா மீதி எல்லாமே உகர ஈற்று வினையச்சங்கள். அந்த ஓங்கி மட்டும் அதாவது இகர ஈற்று வினையச்ச விகுதியாக வரும். ஸோ இதுவுமே நம்ம இலக்கண முறைப்படி போட்டோம்னா இதுவுமே போடலாம். ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்டட் கொஸ்டின்னு. இதை நம்ம வந்து ஒரு டவுட்ஃபுல் கொஸ்டின்னே எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு டவுட்ஃபுல் கொஸ்டின்னே வச்சுக்கலாங்க. எப்படி இருக்குன்னு புறவை பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். கடிமலர், இது ஈஸியாக உரிச்சல் சொல்கிறது நீங்கள் எழுதிடலாம். அதே மாதிரி மரபு பிள்ளை வந்து பானை வந்து வனையை தான் செய்வாங்க, புனைய மாட்டாங்க. இதுவும் எழுதியிருப்பாங்க எல்லாருமே. பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி வந்து மலையாளம் தான். இது 9th ஃபஸ்ட் யூனிட்டில் நீங்கள் அந்த திராவிட குடும்பங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இதில் எழுதிடலாம். இது ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு சில பேர் இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஒரு சில பேர் தான், ரொம்ப வெகுஜனங்கள் தான் இது வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட நான் கூட உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க் இல்லாட்ட கூட ஒரு டிக் மாதிரி போட்டு வைக்கிறேன். இது நம்ம புறவு இதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும், இது வந்து ஜாதவ் பயாங்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஈஸி கொஸ்டின்னு. அதே மாதிரி பாருங்கள். நேமிங் அப்படின்னா சக்கரமும் கொடுத்துருக்காங்க, வலம்புரி சங்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆன்சர் ரைட் தான் வரும். நம்ம 2க்குமே குழப்பறதுக்கு ஒன்றும் இல்லை, 2மே சரி தான். 2 புக்லேயும் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. 2ஐயுமே நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஓமையும் இரண்டும் ஒன்றே என தோன்றும் மணி அது உருவகாணி, இது ஈஸியான கொஸ்டின். இதுவும் எழுதியிருக்கலாங்க. அடுத்தப்பில் பாருங்கள். வலுத்து மகிமை எல்லாம் கடலை, இந்த கடலே முடிகிற கொஸ்டின் வந்து கவிமணி எழுதுனது தான். இது மேபி எனக்கு தெரிஞ்சு இது 6th உள்ளே தான் இருக்குது. இது 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 1 to 5 பெருசாக இதை ரெஃபர் பண்ணல. ஆனால் இது கடல் பற்றி எழுதுனது கவிமணி அப்படிங்கிறத சில பேர் யோசித்து போடலாம். ஈவன் இது கூட நம்ம நினச்சிக்கலாம் 1 to 5 படிக்காதவங்களுக்கு ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி இதை கூட டிக் பண்ணி வச்சுக்கலாம்.
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. பண்டிகை, இது ஈஸியான கொஸ்டினுங்க. திசைச்சொல், திரிச்சொல், திசைச்சொல், இயற்சொல், இந்த மாதிரி ஒரு 4 வகை சொல் இருக்கும். வடச்சொல். பண்டிகை, ரயில், ஜன்னல், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து திசைச்சொல் தான் வரும். அதாவது சமஸ்கிருதம் அல்லாத மொழியில் உள்ளது. இது ஈஸி கொஸ்டின் தாங்க, இதை விட்டுறலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். விளவு மலி மூதூர் வீதியும் மன்றமும் பல மணல் மாற்றுமின் புது மணல் பரப்பின். இதுக்கு நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் எழுதணுன்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, புக்கில் இருக்கிறத ஒரு தடவை வாசிக்கணுங்க. ஒரு பாடல் இல்லை, உள்ளே இருக்க விளக்கங்களை ஒரு தடவை வாசித்தீங்கன்னா என்ன மீனிங்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் மணிமேகலையில் இதை வந்து முன்னாடி படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு. எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா, அதாவது அங்கே வந்து திருவிழா கோலமாக இருக்குது. அப்போ வந்து அங்கே அந்த புது மணல்லாம் போட்டு அந்த இடங்களை நிரப்புறாங்க அப்படிங்கிறது தான் அந்த விளக்கத்தில் கொடுத்துருப்பான். நீங்கள் புது மணலை வந்து நிரப்புறதுனாலே மணிமேகலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது மணிமேகலையில் உள்ள பாடல் தான் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பாடல் வரி படிக்கணும் அவசியம் இல்லை, பாடல் விளக்கத்தை படித்தாலே போதும். இங்கே புது மணல் பரப்பு மீன் கொடுத்துருக்கான், இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், இந்த கேள்வியை எழுதலாம். ஆனால் அது ரொம்ப டஃப்பான கேள்வி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது நான் ஓரளவு இந்த கொஸ்டின் சரியாக தான் போட்டேன். இதுவும் கொஞ்சம் ஒரு டஃப்பான கொஸ்டின் தாங்க. இது டஃப்பான கொஸ்டின்லேயே எடுத்துக்கலாங்க, தப்பு இல்லை. அதேமாதிரி அடுத்த கொஸ்டின், இந்த பனை மூங்கில் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பனைமரம் கூட போட்டிருப்பீங்க. ஆனால் பனை மூங்கிலுங்கிறத நிறைய பேர் மெஜாரிட்டி இருப்பீங்க. அது ஒரு சின்ன ஒரு டஃப்னஸ் கொஸ்டின் தான். அதனால் நான் டிக் பண்ணி வைக்கிறேன். அதை பரவாயில்ல, நம்ம இது பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கடலை குறிக்கக்கூடியது வந்து இதில் வந்து இந்த புடவியும் இருக்குது பாருங்கள், அதேமாதிரி புறவி, இந்த ரெண்டுமே டவுட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ரெண்டுக்குமே ஆன்சர் கொடுத்துருவாங்க. மீதி உள்ளது நீங்கள் எழுதுனீங்கன்னா மார்க் கிடையாது. ஒருவேளை ஸ்டார் கொஸ்டினாக கூட வரலாம், இல்லாட்டி சிஎன்டி கூட வரலாம். சிஎன்டி வரலாம் ஆப்ஷன். அடுத்தது போகலாம். இந்த பிரிவு நிலை தேற்றம் என்னும் பொருட்களில் வருவது ஏ. இது வந்து டஃப்பான கொஸ்டின் தாங்க. இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். தமிழர்கள் பெரிய நீர்நிலையை கிடக்கிறது, இதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாங்க. வங்கம் களம்னு. அதேமாதிரி இங்கே பாருங்கள், பனைமரம் மூங்கில் நம்ம பார்த்துட்டோம். இதுவும் கொஞ்சம் குழம்புனாங்கன்னா தப்பாக போட்டுருவாங்க. சரியாக படிச்சிருந்தாங்கன்னா இதுவும் எழுதலாம். இது ஒரு டிக் பண்ணி வச்சுருக்கோம், எப்படி அமையுதுன்னு பார்ப்போங்க. இது நவரசம், இதுவும் கொஞ்சம் சின்ன டஃப் தான். என்னது கொஞ்சம் கவனமாக எழுதினா மட்டும் தான் அதை எழுத முடியும். இதுவும் ஒரு டிக் பண்ணி வச்சுக்கலாம். கேனம் அப்படிங்கிறது ஆயுத எழுத்துன்னு எழுதியிருப்பாங்க எல்லாருமே. அப்புறம் 10 வயதிற்குள் இசை இந்த இது பண்ணக்கூடியது வந்து இப்போ இவரான்னு குழப்பமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவனித்து படித்தா தான் இதை எழுத முடியும். இதுவுமே ஒரு சஸ்பெக்டட் கொஸ்டின் தான். கொஞ்சம் நல்ல யோசித்து தான் இதை எழுத முடியும். இது எழுதிடலாங்க. அந்த பூக்களை படித்தார்கள், இதெல்லாம் ஈஸியாக எழுதுவீங்க, சின்ன பிள்ளைகள் கூட எழுதிடும். இந்த அன்று அல்ல, இதில் எத்துணை வந்து காலம் அளவு அப்படிங்கிற நாலேஜ் இருந்தீங்கன்னா இதை எழுதியிருக்கலாம். இது ஒரு எழுதக்கூடிய கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின். அடுத்தாப்புல பாருங்கள், இது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தது தனிநாயகம் அடிகள் தான். இது புக்கில் இருக்குதுங்க. இது கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி படிக்கணும். இதுவும் ஓகே, ஒரு டிக் வேணால் போட்டு வச்சுக்கலாம். சுத்தமாக படிக்காதவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த சிறுவாரை கம்புலாம் அழகாக எழுதலாங்க. சிறுவாரை கம்பு எழுதலாம், ஈஸியாகவே எழுதலாம். கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா எழுதிக்கலாம். இதுவும் முல்லை போட்டுடலாங்க. அதேமாதிரி இதுவும் வேரி போட்டுடலாம். இதில் கொஞ்சம் டஃப்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று, அதாவது முதல்ல ரொம்ப எழுதவே முடியாத கேள்விகள் எத்தனைன்னு பார்த்துக்கலாம். கொஸ்டினில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் நம்ம எழுதவே முடியாத இன்டு மார்க் கேள்விகள் பார்ப்போம். 1 2 இதுவுமே கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தாங்க. 3 4 அப்படி வாங்க. 4 இது 1 5 6 கேள்வி எழுத முடியாதுங்க. 6 கேள்வி ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு தாங்க. 6 கேள்வி எழுதுறது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தாங்க. 6 கேள்விங்கிறது கொஞ்சம் லிட்டில் ஃபிட் டஃப் தான். 6 கேள்வி. அடுத்து பார்க்கலாங்க. அடுத்து எத்தனை கேள்வி நம்ம டிக்கில் போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். இந்த 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 ஒரு கேள்வி மட்டும் விட்டுருங்க, தலை துவங்கிய டிக்கு வந்து 1 2 3 4 கேள்வி எடுத்துக்கலாங்க. 4 கேள்வி நம்மளுக்கு டிக்குங்க. ஸோ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 கேள்வி நம்ம டிக்கில் எடுக்கலாம். ஒரு கேள்வி சஸ்பெக்டட், அது எப்படின்னே வரதுன்னு தெரில. அதுவும் எழுதலாம், ஈஸியான கேள்வி தான், கொஞ்சம் யோசிச்சு எழுதினா எழுதியிருக்கலாம். ஸோ 4 கேள்வி, ஒரு 4 கேள்வி நம்மளுக்கு டிக்லேயும், ஒரு 6 கேள்வி சுத்தமாகவும், ஒரு 4 கேள்வி ஆவரேஜாகவும் நம்ம எழுத முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம இதில் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா,
இதில் நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 24 மார்க் வந்து நம்ம வந்து போடலாங்க. கரெக்டாக போடுறவங்க, ஓரளவு நல்லா படித்தவங்க, சுமாராக படிச்சிருக்காங்க, ரொம்ப குழப்பமான மனநிலையில், அதாவது இது வந்து கொஞ்சம் அவங்க டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க, ஆவரேஜாக தான் படிச்சிருக்காங்கன்னா 20 கேள்வி போட்டிருப்பாங்கங்க. நல்லா படிக்கிறவங்க இந்த 24ஐயும் தாண்டி போட்டவங்களாம் இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறது ஆவரேஜ். இந்த தமிழ் கொஸ்டின் பேப்பரோட ஆவரேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 20க்கு கீழே போட்டிங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் கொஞ்சம் வீக்கர் தான். தமிழை நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் அதோட உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கில் அங்கே நிறைய அடி வாங்கும். இந்த 20 மார்க்குங்கிறது ஓரளவு சரியான மார்க்குங்க. 24ங்கிறது ஓரளவு அந்த டஃப்பான கொஸ்டின்ஸை கழித்து பார்க்கும்போது 24 போட்டிருக்காங்கன்னா ஓகே. 20 கொஸ்டின் தான் போட்டிருக்காங்கும்போது அது கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிச்சிருக்காங்க. 24ங்கிறது கொஞ்சம் டஃப்பான கேள்வி, 5-6 கேள்வி நம்மளுக்கு வந்து தப்பாக தான் எழுதியிருப்பாங்க. இதில் வந்து 24க்கு மேலே போட்டவங்க எல்லாமே சூப்பர் தான். 20 to 24க்குள்ளே போட்டவங்க ஓகே, அவங்க வந்து ஓகே, இன்னும் போட்டிக்குள்ளே தான் இருக்கீங்க. 20 கீழே போட்டிங்கன்னா நீங்கள் தமிழை ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நினச்சிக்கிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து இங்கிலீஷு எப்படி பண்ணலாம், இங்கிலீஷில் வந்து என்னென்ன மாதிரி எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. இப்போ பார்த்து ஃபைனலாக சொல்ல வருதுன்னா இதாங்க, 24 கேள்வி போட்டிருக்கணுங்க தமிழில். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம், அதாவது 24ங்கிறது நல்ல மார்க், 24க்கு மேலே உள்ளது, அட்லீஸ்ட் 20ஆவது போட்டிருக்கணுங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல இதாக இருந்திருக்கும். 20க்கும் கீழே எடுத்திங்கன்னா அது ஒரு டஃப்பு தான். மற்ற சப்ஜெக்டில் மார்க் ஏற்றி நீங்கள் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். இந்த செக்ஷனுக்கு நீங்கள் வந்து மினிமம் பண்ண வேண்டியது வந்து இந்த மார்க்குங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்படி ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்ட் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த எஸ்டிடி எக்ஸாமில் வந்து புரிஞ்ச பிறகு நம்ம டெட்டு சம்மந்தப்பட்ட எப்படி படிக்கலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கிளாஸில் உள்ள நோட்ஸ் பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. எல்லாருமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுற எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறீங்க. ஓகேங்க, தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.